ஃபேஸ் 5ல் 1317 பள்ளிகளில் மொத்தத்தில் 80,129 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. இது காலை உணவு திட்டத்தில் இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்றைக்கு வெற்றிகரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கிற திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தளபதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மற்றொரு திருச்சி மாவட்ட மக்களின் மாணவர்களின் சார்பாக இங்கே இருக்கிற பள்ளிகளின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துறையூரில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உள்ள டிரைவருக்கு தாக்கப்பட்டதாக ஒரு சம்பவம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா எடப்பாடியோட பிரச்சாரத்தில் இல்லை என்ன சொல்கிறீங்க? அவர் அந்த கூட்டத்துக்கு வந்தவர் தான் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. அவரை போட்டு அடிக்கிறாங்க. அது எப்படி நியாயம்னு நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க தான் சொல்லணும். அவங்களே ஃபோன் பண்ணி வரவழைச்சி எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் அப்படி தான் கொடுத்தாங்க. அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்தாங்க. அது என்ன எந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்கள. ஆனால் எந்த விதத்தில் ஆம்புலன்ஸை போய் தாக்குறதுங்கிறது ரொம்ப தப்பு. முதலமைச்சர் உரையாற்றிக்கிட்டு இருக்கும்போதே அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்து அவர் பேச்சை நிறுத்திட்டு உடனே அனுப்பிச்சி விட்ருவார் நம்ம முதலமைச்சர். ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுறாரு. அது இது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நோயாளிகள் யாரும் இல்லைங்கிறது தான் இல்லை, அவங்க தானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்து தானே நோயாளிகளை இந்த தூரம் போய் ஏற்றுறதுக்குள்ளேயும் அடிக்கிறாங்க. அதான் கேள்விப்பட்டு தான் பேசியிருக்காரு. இது மாதிரி நோயாளி, அதாவது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தாலே நோயாளியை திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறார் டிரைவர். நோயாளி அதுக்காக அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் அந்த ஆம்புலன்ஸுக்காக அதனுடைய டிரைவர்கள்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா செய்திகளும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் மக்கள் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் தீர்ப்பு, கடைசியாக நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவாங்க. அதுவே திமுகவோட ஏற்பாடுன்னு சொல்கிறாங்களே சார். ஆம்புலன்ஸ் உள்ளார விடுறது உங்களுடைய எதுக்கு எங்களுக்கு? நாங்கள் அதில் என்ன பண்ண போகிறோம்? நான் கேட்குறேன், எங்கேயாவது அவங்க போஸ்டர் அடித்து நடு ரோட்டில் ஒட்டினாங்க, ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் கட்டினாங்க, கொடியெல்லாம் வந்து நட்டாங்க, எங்கேயாவது தேக்கியிருக்கோமா? ஏதாவது அவங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோமா? அவங்க கூட்டம் நடத்துறதுல எந்த விதமான நாங்கள் இடைஞ்சலும் பண்ணல. அவங்க பேசிட்டு போகிறாங்க, நாங்கள் போய் அது என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் என்னமோ கேட்டிங்களா, சொல்லுங்கள். நேற்று இபிஎஸ் பேசும்போது, புத்தூரில் பேசும்போது பஞ்சப்பூர் கொண்டு வந்தது காரணமே வந்து உங்கள் இன்டைரக்டாக சம்மந்தப்பட்ட 300 ஏக்கர் நிலத்துடைய ரேட்டை ஏற்றுக்கணும், நிறைய அப்படியே பண்ணியிருக்கேன்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்படி 300 ஏக்கர் இருந்தால் ஒன்று அரசே எடுத்துக்கலாம், பொதுமக்களும் எடுத்துக்கலாம். ஏதாவது எங்களுக்கு சொந்தமான நிலம் இருந்தால் இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியரே அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மக்கள் எடுத்துக்கொள்ளலாம், நகராட்சி எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு பேசுகிறாங்க. எப்படி அங்கே 300 ஏக்கர் நிலம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? 550 ஏக்கர் மாநகராட்சியினோட, அதில் 40 ஏக்கர் நம்ம பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம். 20 ஏக்கர் 25 ஏக்கரில் டெர்க் டெர்மினல் வச்சுருக்கிறோம். 24 ஏக்கரில் மார்க்கெட் கட்டியிருக்கோம். சுற்றி வர இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருந்த நிலம். எந்த நிலம் வாங்கியிருக்காங்க அவங்க தான் சொல்லணும். எனக்கு எந்த நிலம் இருந்தாலும் அது அரசுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. எந்த இடத்துல வேணாலும் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். எனக்கோ யாருக்கு எங்கே சம்மந்தப்பட்டவர் யார் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பழனிசாமியே வேணாலும் எடுத்துக்கிட்டு போட்டோம். அதில் என்ன நாங்கள் பழனிசாமிக்கு இப்போ பேசுனது ஏடிஎம்கே, அங்கே பிஜேபியோட கூட்டம் போட்டதே அவங்க வந்து அவரை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கூட்டணிக்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், இப்போவும் சொல்கிறான். அவரை போகிற எங்களை நினைக்கிறாரு. அதான் விஷயம். சொல்லுங்கள். சென்னையில் ஒரு நாள் மழைக்கு வந்து தண்ணி தேங்கி பிரச்சனையாக இருக்குது. முன்னேற்பாடெல்லாம் எப்படி சார் எடுத்து? எப்படி ஒரு நாள் எங்கே தேங்கி இருக்குது சொல்லுங்கள்? 2 நாள் மழை அந்த ஏங்க நல்லா சொல்லணும்னால சப்பே 24 சப்பேவும் இறங்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணுறோம். எந்த இடத்துலையும் தண்ணி தேங்க விடுறதில்ல. குறிப்பாக இயற்கையை வந்து யாரும் வெல்ல முடியாது. நீங்கள் இப்போ கட்டமைப்பு இருக்கிற பணி என்பது வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் எந்த மாதம் எவ்வளோ அளவுக்கு மழை பெய்யும் என்று நிர்ணயம் செய்து கொடுத்துருக்கிறார்களோ அதை வடிவதற்குரிய அமைப்பை பண்ணியிருக்காங்க. ரோடோ, மழைநீர் வடிகாலோ, அல்லது ஆகாய தாமரை அகற்றுவதோ, வாய்க்காலை சுத்தம் செய்வதோ எல்லாம் அதுக்கு செஞ்சுருக்கிறோம். திடீரென்று ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் என்று பெய்கிற போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேங்க தான் செய்யும், தேங்கி தான் வடியும்.
நீங்கள் வந்து அவ்வளோ யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லி. ஏற்கனவே அதனால் செஞ்சுருக்கிறோம். பல 10 நாள் 20 நாள்லாம் தண்ணி நின்றதெல்லாம் விட்டு ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறதெல்லாம் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, நிருபர்களும் கேள்வி கேட்குறீங்க. எத்தனையோ கோடி செலவு பண்ணிட்டோம்னு சொல்லியும் தண்ணி தேங்குது. 4-5 வருஷமா தொடர்ச்சி அந்த பருவமழையில நிறைய பெய்யுது. எப்படி நீங்களே சொல்லுங்கள், நிருபர்களே சொல்லுங்கள். மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தண்ணி நிற்காதா? எப்படி எனக்கு அளவுக்கு அதிகமாக நிற்குது. இல்லை, அளவுக்கு அதிகமாக நிற்கல. எந்த இடத்துல டிராஃபிக் மோசமாக நின்று இருக்கா, எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கா, ஏதாவது சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்லுங்கள். ஒன்றுமே எல்லா இடத்துலையும் எல்லாம் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று இந்த மோளம் அடிக்கிறது கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நின்று அது என்ன பண்ண முடியும்? அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தொடர் மழைக்காலங்கள் வரும்போது அதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஏற்கனவே எந்தெந்த இடம்லாம் ஆறுலாம் வந்து WRDலேருந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்ட ஆறுகளையும் தூர் செய்வதற்குரிய அனைத்து பணிகளும் ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகாய தாமரை அகற்றப்பட்டு இருக்கிறது. இதை அமைச்சர், அந்த இலாக்காவுடைய அமைச்சர் என்ற முறையில் அல்ல, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அதை நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி, உங்கள் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் முதல்வர் ஃபேமிலியோட இணக்கமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. யார், என்னையவா? ஆமாம். என்னைக்கு சண்டை போட்டேன் முதல்வர் ஃபேமிலியோட? நீங்கள் சொல்லுங்கள். முதல்வர் ஃபேமிலியோட என்னைக்கு நான் சண்டை போட்டோம்? அவங்க தானே சார் எங்கள் தலைவர். அவங்க சொல்கிறபடி தானே சார் நாங்கள் நடக்க முடியும். நாங்கள் இணக்கமாக இல்லாதவர் இவர் வச்சுக்கிறாரா? தங்கமணியை ஒதுக்கி விட்டுருக்கிறாரு. இவர் கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன வெளியில் பேசுகிறாங்கன்னு தெரியும். இவர் எல்லாம் பத்திரிக்கையில் போடுங்க பரவாயில்ல. நான் எங்களுக்கு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர், நாங்கள் முதன்மை செயலாளராக இருக்கிறோம். கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் சொல்கிற பணியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதலமைச்சர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவருடைய என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும். இணக்கமாக அதே இது சர்டிஃபிகேட் கொடுத்ததே எனக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட இணக்கமாக தான் இருக்கிறான், தப்பு தண்டா பண்ணலங்கிற மாதிரி. அதெல்லாம் இணக்கமாக இருக்கிறோம் தான், அதுக்கு தான் அர்த்தம். வேற என்ன தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. திருச்சியில் பெருவாரியாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் பேசியிருக்காரு. பெருவாரியாக தோப்பார். ஜெயிக்கிறது திமுக தான் ஜெயிக்கும். சார், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு அரசுடைய கொள்கை. அவர்கள் எவ்வளவு கட்டாயமாகப்பட்ட ஆக்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வணக்கம்.